வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபாஃபெமே பற்றி ரசல்மேனியா டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறத பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அண்ட் இதை தவிர்த்து ரோமன் ரெயின்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய ஒஸ்டான சாதனை, அதாவது மோசமான சாதனை 2025 படைச்சிருக்காரு. வாங்க அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கை பற்றி பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட WWE டீல் கொடுத்ததுனால வேறு வழி இல்லை, இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் ரேட்டிங் அப்படிங்கிறது சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் அளவுக்கு இல்லை. சப்ஸ்கிரிப்ஷனோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதை தவிர்த்து ராவை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறவங்க எண்ணிக்கை இந்த சோனி ஸ்போர்ட்ஸில் பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அதில் டிவிலையும் பார்ப்பாங்க, நான் ஆப்லையும் பார்ப்பாங்க. இப்போ ஒன்லி ஆப்பில் தான் பார்க்க முடியும். அப்படி டிவியில் பார்க்கணுனாலும் கனெக்ட் பண்ணி தானே பார்க்கணும் அப்படிங்கிற ரேட்டிங் கம்மியாக இருக்குது. இப்போது சாட்டர்டே 9 மணி தொடர்ந்து நடத்தியது. ஜான்சனாவுடைய ஃபைனல் மேட்ச் நடத்தும் போது சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸில் தான் அவருடைய லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணாங்கல்ல. அதனால் இந்தியா ரேட்டிங் அப்படிங்கிறது பயங்கரமாக கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா WWEயோடைய அமெரிக்கன் வியூவர்ஷிப் அளவுக்கு இந்தியாவுக்கும் கிடச்சிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், உலக எல்லையிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு சைனா கிடையாது, இப்போ இந்தியா தான். இந்தியாவில் தான் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. ஸோ ரெஸ்லிங் பார்க்கவங்க கம்மியாக இருந்தாலும் மொத்த மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்போது ஆடியன்ஸ் ரேட்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் நல்லாவே கிடச்சிருக்குது. ஈவன் ரெஸ்லிங் பார்க்காதவங்க பல பேர் கூட சாட்டர்டே மெயின்ட்டை பார்த்துருக்காங்க. இதே போல் தான் ரெஸ்ல்மேனியாவையும் ரெஸ்லிங் பார்க்காத பல ஃபேன்ஸும் பார்ப்பாங்க. ஏன்னா அதில் மெயினான பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் இருப்பாங்க, அவங்க மேட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக. இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் சாட்டர்டே மெயின் இவெண்ட் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி ரெஸ்ல்மேனியாவுடைய ரீடெலிகாஸ்டிங் டேட்டையே கேட்டுட்ருக்காங்களாம். அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க இப்போ நம்ம சைடெலாம் இல்லை, அந்த நார்த் இந்தியா இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மும்பை, ஹைதராபாத், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஹிந்தி சீரீஸை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அது ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறமா அதை அங்கே உள்ள லோக்கல் சேனலில் கொடுத்துருவாங்க. அவங்க நாடகம் மாதிரி 2-3 வாரம் பார்த்தீங்கன்னா அதை திருப்பி போட்டுட்ருப்பாங்க. இதே போல் தான் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் ரெஸ்ல்மேனியாவுடைய ரீடெலிகாஸ்ட்டை கேட்டிருக்காங்களாம். ஏன்னா லைவாக பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா அது சும்மா தான் கிடக்கும் நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அதோட ரீடெலிகாஸ்ட்டை போட்டால் 2-3 தடவை போட்டுருவாங்கல்ல, அப்போ மக்கள் பார்ப்பாங்கல்ல, அதுக்காக ரீடெலி ஸ்டார்டிங்கை காட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. இதுக்காக WWE கிட்டலாம் கேட்க வேண்டாம் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க். ஏன்னா இதுக்கும் WWEக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா WWE நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட பார்த்துட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அதிகமான ஆடியன்ஸை கொண்ட நாடாக இப்போ இந்தியா வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா எக்கச்சக்க சீரீஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, எக்கச்சக்க ஷோஸ் எல்லாம் நடக்குது. ஸோ அதனால் இந்தியாவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்கெட்டிங் இருக்குது. அண்ட் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்குக்கு இவங்க இப்படி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னா, ஃப்யூச்சரில் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கை வச்சு கிரிக்கெட்டை கூட இவங்களுடைய ஆப்பில் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. மேக்ஸிமம் 2026 ரெஸ்ல்மேனியாவை நம்ம சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் ரீடெலிகாஸ்ட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது லைவாக இல்லை, ரீடெலிகாஸ்ட்டாக. அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓபாஃபெமே சமீபத்தில் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ஷான் மைக்கேலோடைய உதவியினால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை பண்ணி ஆடியன்ஸ் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா தன் பக்கம் ஈர்த்து வச்சுருக்காரு ஓபா. யாருப்பா இந்த பையன் இப்படி சண்டை போடுறான், இப்படி ஒரு டேலண்டரா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களே பார்த்தீங்கன்னா ஓபாஃபெமியை பயங்கரமாக பாராட்டுறாங்க. ஈவன் ஓபாஃபெமியோடைய என்ட்ரன்ஸு, மியூசிக்கு அதெல்லாம் கேட்டு ஈவன் அவருடைய என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட ஓபாஃபெமி கிட்டத்தட்ட WWEக்கு 3 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுட்டார். மெயின் இவெண்ட்டுக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகிறாரு. அண்ட் நைஜீரியாவை சேர்ந்த முதல் ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா WWEல ஒரு ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லராக வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லர் தான் இப்போ பிரான் பிரேக்கரை WWE ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லராக உருவாக்கியிருக்காங்கல்ல, அதே மாதிரி ஓபாஃபெமே மெயின் ராஸ்டருக்கு வரும்போது இவரையும் ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லராக கொண்டு வருவாங்க, ஒரு பெரிய புஷ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஓபாஃபெமே எல்லாத்துக்குமே தகுதியுடையவர் தான். என்ன WWE அவருடைய உடம்பை கொஞ்சம் கட்டுமோஸ்தாக வச்சுக்கிறதுக்கு சொன்னால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது துரும்பாக இருக்கிறவரை கூட 6 பேக்கெல்லாம் ஏற்ற வச்சு, பிரான் ஸ்ட்ரோமன் மாதிரியான ஆட்களை கூட 6 பேக்கெல்லாம் ஏற்றி வச்சு மான்ஸ்டர் ஆக்குனாங்க. ஆனால் TRIPLE எரால இந்த ரெஸ்லர்ஸோடைய பாடி ஷேப்பை அவர் ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை. ஈவன் சோலோ சிக்காவா, ஜாக்கப் ஆடெல்லாம் WWEக்கு வரும்போது நல்லா தான் இருந்தாங்க. இப்போ தொப்பையும் கிப்பையுமா சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அதே மாதிரி தான் ஓபாஃபெமியும் உடம்ப கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறதாரு நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் வின்ஸ் மேக்மேன் தாங்க சரியாக வருவார். நீ உடம்பை ஏற்றுனா தான் உனக்கு வாய்ப்பு தருவேன்னு சொல்லுவார். அந்த வகையில் இவங்கெல்லாம்
உடம்பை ஏற்றிருந்தால் நல்லாயிருக்கும். என்னோடய ஒப்பீனியன் சொல்லுங்கள். சோலோ சிக்காவா ஜேக்கப் ஃபாட்டுவெல்லாம் தொப்பை முகத்தில் கூட தொப்பை வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் முந்தைய மாதிரி கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சோலோ சிக்காவெலாம் டபிள்யூபி வரும்போது எப்படி இருந்தார், இப்போ பாருங்கள் பெருத்த புள்ளி ஆகிட்டார். அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு அதே மாதிரி ஓபா ஃபெமி இவங்கெல்லாம் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ட்ரிபிள் ஹெச்சோட இடம் எனக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ்னால் இதுதான். ஒரு ரெஸ்லர் நல்லா சண்டை போடுறாரு, ஆனால் அவங்க உடம்பை வந்து கவனிக்க விட மாட்டேக்காரு. அடுத்த செய்தி நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 ஒரு மிகப்பெரிய ஒஸ்டான சாதனை தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து படைச்சிருக்காரு. என்னப்பா அப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025 படைச்சிருக்காரு. டோட்டலி 2025 ரோமன் ரெயின்ஸ் வந்து எத்தனை மேட்சஸ் சண்டை போட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, வருஷத்துக்கு 12 மாதம். அந்த 12 மாதமாச்சு ரோமன் ரெயின்ஸ் சண்டை போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்ச் தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த 2025 சண்டையே போட்டிருக்காரு. என்னப்பா சொல்கிறேன், அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அவ்வளவுதான். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஒஸ்டான சாதனையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ராக் லெஸ்னர் கூட இவ்வளோ மேட்சஸ் விளையாடிருக்காரு. அப்போ ஏன் ஒஸ்டான இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய மேட்சஸ் தான். டோட்டலி 7 மேட்சஸில் அவர் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காரு, 4 மேட்ச் தோற்று போயிருக்காருல. இதில் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜான்வரி மாதம் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடிருப்பார் சோலோ சிக்காவை கூட. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரெய்டு கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் 2 தடவை விளையாடிருப்பார். மற்றபடி விளையாடின எல்லாமே டாக் டீம் மேட்ச்சு, ராயல் ரம்போ, ட்ரிபிள் த்ரெட்டு, கும்பலா கோவிந்தா அந்த மாதிரி தான். அதுலேயும் மேக்ஸிமம் ஆஃப் த மேட்ச்சில் தோற்று தான் போயிருக்காரு. இப்போ சம்மர் ஸ்லாமில் வின் பண்ணது காரணம் இவர் இல்லை, ஜேவுசனால் தான் வின் பண்ணார். அதே மாதிரி வார் கேமில் தோற்று போயிட்டார். அதே மாதிரி ரெசல்மேனியாலையும் தோற்று போயிட்டார். இப்படி தோல்விகளை 2026 5 அதிகமாக படைச்சவரில் ரோமன் ரெயின்ஸ் இருக்கார். ஏன்னா அவர் மொத்தமாக விளையாடின மேட்ச்சு 7, அதில் முக்கால்வாசி மேட்ச் அவர் தோற்று தான் போயிருக்காரு. அப்படிங்கும்போது அதாவது 50க்கு 50, 7 மேட்ச்சில் ஒரு 4 மேட்ச்சு கூட அவர் வின் பண்ணல. டோட்டலி பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சில் 4 மேட்ச்சு தோற்று போயிருக்காரு. அதுலேயும் ஹைலைட்டான விஷயம் என்னதுன்னா, அவர் நேர்மையாக அதாவது சிங்கிளாக சண்டை போட்டு வெற்றி பெற்றது 2 மேட்ச் தான். ஒன்று சோலோ சிக்கோ, பிரான்சன் ரெய்டு. ஒரு காலத்தில் யாருமே அசைக்க முடியாது, யாருமே பக்கத்தில் வர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட ரோமன் ரெயின்ஸ் இப்போ எந்த நிலைமையில் கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா ட்ரிபிள் ஹெச். நான் கண்டிப்பாக ட்ரிபிள் ஹெச் தான் குறை சொல்லுவேன். ஏன்னா 200 கோடி ரூபா சம்பளம் குடிக்கிங்க இந்த ஆளுக்கு, ஏன் மாதத்துக்கு ஒரு மேட்ச் கூட சண்டை போட வைக்க மாட்டேங்கிங்க? அதுதான் நான் கேட்குற ஒரு பெரிய கேள்விக்குறி. கேட்டால் வீக்லி வந்தால் கெத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறானுங்க. என்னத்தை சொல்ல. அண்ட் அடுத்த செய்தி நம்ம பியாங்கா பெலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025 பெஸ்ட்டு மேட்ச் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரி, அதாவது உலகத்திலேயே பெஸ்ட்டு மேட்சாக ரியா ரிப்ளே வெர்சஸ் இயோ ஸ்கை வெர்சஸ் பியாங்கா பெலருக்கான ட்ரிபிள் த்ரெட் ரெஸ்ல்மேனியா வேர்ல்டு டைட்டில் மேட்ச் தான் இடம் பிடிச்சிருக்குது. 2025 நடந்ததுலேயே பெஸ்ட்டு மேட்ச் இது தான். மென்ஸ் டிவிஷன்லாம் டபிள்யூ இடம் பிடிக்கல, ஆனால் உமன் டிவிஷனில் இந்த மேட்ச் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கீகாரப்பூர்வமாக PW அறிவிச்சிருக்கிறாங்க. பிகாஸ் அந்த மேட்ச் அப்படி இருந்தது. அதுலேயும் பியாங்கா பெலருடைய கை விரல்கள் உள்ள நொறுங்குனது. அதாவது பியாங்கா பெலருடைய ஒத்த விரல் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி சண்டை போட்டதில் விரல்கள் வந்து உடஞ்சி உள்ளே சதைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா செப்டிக் ஆயிடுச்சு. அதாவது உள்ளேயே உடஞ்சி அப்படியே துகளாக இருந்துட்டு. ஸோ வேறு வழி இல்லை, இவங்களுக்கு சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். பியாங்கா பெலருக்கு பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட 10 மாதம் ஆயிடுச்சுங்க. சர்ஜரிலாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து WWE காட்ட மாட்டேங்காங்க. ஏன்னா சர்ஜரி பண்ணிட்டாலே கொஞ்சம் கஷ்டம் தானே, அதுவும் உங்களுக்கு கையில் தான் அடிபட்டுருக்குது. ஆனாலும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க க்யூர் ஆனால் தான் WWEக்கு திருப்பி வர முடியும். அதனால் இவ்வளோ நாள் ரெஸ்ட்டில் இருந்திருக்காங்க. இப்போ குட் நியூஸ் என்னென்னா, அவங்க வந்து டோட்டலி பார்த்தீங்கன்னா அதாவது 100க்கு 100% முழுமையாக பார்த்தீங்கன்னா இன்ஜுரியிலிருந்து ரெக்கவரி ஆகிட்டாங்கன்னா, ஸோ 2026 மீண்டும் சண்டை போட வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு கிடைச்சிருக்க செய்தி என்னென்னா, சமீபத்தில் யாருக்குமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ஒரு ரெஸ்லர் ரிங் ரிட்டனுக்கு வர போகிறாங்கன்னா தான் அவங்க வந்து ரிங் ட்ரைனிங்லாம் எடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கை வந்து பியாங்கா பெலர் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இதை வச்சு என்ன சொல்லப்படுதுன்னா, பியாங்கா பெலர் ரிட்டன் ரொம்ப நாள் இல்லை, அதுவும் கூடிய சீக்கிரம் இருக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. 2026 ராயல் ரம்பில் கூட பியாங்கா பெலர் ரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. பியாங்கா பெலர் யாராவது மிஸ் பண்ணிங்களா அதையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.